வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாட்டி வதைக்கும் வரதட்சணை. காட்சி 1. மணமகனின் அம்மா, மணமகன், தரகர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒரு பொண்ணுன்னு சொன்னிருந்தீங்கல்ல, என்ன போடுறாங்களாமா? நல்ல இடம், 50 பவுன் போடுறாங்களாமா. மாப்பிள்ளைக்கு காரு, அப்புறம் சீர்வரிசெல்லாம் நல்லா செய்வாங்களாமா. குடும்பத்துல துணிமணி, நாத்தனமார்களுக்கு 1/2 பவுன் நகை, சுக்குரானா, கல்யாண சாப்பாடு எல்லாமே பொண்ணு வீட்டிலே செய்வாங்களாமா. அவங்க அத்தா என்ன செய்யறாரு? பொண்ணு கண்ணன் தம்பில இருக்கா? அவங்க அத்தா கவர்மெண்ட் வேலை ரிட்டையர் ஆயிட்டு இத்தனை வருஷம் சேர்த்த பணம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது இதுன்னு பரட்டி மக கல்யாணத்தை செய்யறாரு. அண்ணன் தம்பி யாருமே இல்லை, தங்கச்சி ஒண்ணுதான் இருக்கு. என்னது, பொண்ணுக்கு அண்ணன் தம்பில ஒருத்தர் இல்லையா? வேற இடத்துல 70 பவுன் நகை போறேன்னாங்க, வேணான்ட்டேன். பையன் பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான். ஒரு 100 பவுன் போடுற மாதிரி வீடா பார்த்து சொல்லுங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. அப்புறம் ஒரு சொந்தமா வீடு இருக்கணும், தொழில் பண்றவங்களா இருக்கணும். அப்புறம் கூட பிறந்த ஆம்பளை பையன் ஒருத்தனாச்சும் இருக்கணும்ல. அப்பதான் நாங்க போற வர மதிப்பா இருக்கோம். நாலு பின்ன என் பையனுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா, குழந்தை குட்டி ஆயிட்டா, சீர் சின்னத்தை செய்ய மாமகாரவன் இல்ல. அப்புறம் பொண்ணு கொஞ்சம் கலரா பாத்துங்க, அப்பதான் பையனுக்கு மேட்ச் ஆகும். சரி வச்சுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பணம் பிசாசு, இவங்க கேட்குற படியெல்லாம் பொண்ணு செஞ்சுதான் அனுப்பணும். சே, இப்போ அவங்ககிட்ட போய் என்னத்தான் நான் பதில் சொல்றதோ. ஏமா இப்படி எல்லா மறந்து அநியாயம் பண்றீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா தானே சம்பாதிக்கிறேன். மகர் கொடுத்து தானம்மா கல்யாணம் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், வாத்து நிசாஹ ஸ்வத்துகா தின்ன நிகழா, பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. நிறுத்துடா உன் பயான. உனக்கு என்னடா தெரியும்? உங்க அத்தாவும் இல்ல, இன்னும் 2 தங்கச்சி இருக்கு. அவங்களை எப்படி கரை சேர்த்துறது? நான் சொல்றத மட்டும் நீ கேளு, வேற எந்த பேச்சும் பேசாத. என்னோட வசதிக்காக கேக்குறேன். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். உனக்கு தான் சும்மா குறையும். எப்படிமா குறையும்? உனக்கு வர பொண்ணு கொண்டு வருதுல்ல, அதுல பாதி எடுத்து உன் தங்கச்சிகளுக்கு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிடலாம். அவளுகளும் வசதியா வாழ்வழுகல்ல. உனக்கு என்ன, இப்ப மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். 1000 2000 10,000 கொடுத்துடலாம். போதுமா? நீ போய் வேலைக்கிழமை போ. அவங்க கிட்டயே வாங்கி அவங்க கிட்டயே திருப்பி கொடுக்குற. நான் போமா, நான் வேலை கிளம்புற டைம் ஆயிடுச்சு. காட்சி 2. மணப்பெண், மணப்பெண்ணுடைய அம்மா, தரகர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். வாக்கா, வா, வந்து உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? சும்மா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமா, இன்னைக்கு சொன்னியே ஒரு மாப்பிள்ளை. வந்துடி. அது இல்லக்கா, என் பிள்ளைகிட்ட கேட்காமலே நாங்களாம் முடிவெடுத்துட்டோமா, அதனால என் பிள்ளைங்களை அப்படி சத்தம் போடுறாக்கா. பிள்ளைங்க அப்படிதான் ஏதாவது சொல்லும், நீ தான் ஏதாவது சொல்லி சம்மதிக்கணும். அந்த மாப்பிள்ளை பிடிக்காதே நம்ம வேற மாப்பிள்ளை பாத்துறோம். என்ன சரியா? இல்லக்கா, வரதட்சணை கேட்குற மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. யாரை கேட்டு இந்த நகை பணம் ஏற்பாடு பண்ணீங்க? இப்படிலாம் பண்ணா நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்கக்கா. மகர் கொடுத்து வலிமா தந்து மார்க்கத்துக்காக கட்டுற மாப்பிள்ளை வந்தா மட்டும் பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாக்கா. இப்பெல்லாம் பெண் வீட்டுல பிச்சை கேட்கறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா. அன்னைக்கு ஒரே அழுக. அப்புறம் அவங்க அத்தாவும் புள்ள விருப்பப்படியே செய்ய சொல்லிட்டாரு. நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷன் எங்க நம்ம பேச்செல்லாம் கேக்குது. அதனால ஏதாச்சும் காரணம் சொல்லி அந்த மாப்பிள்ளைய தட்டி விட்டுருங்கக்கா, கொஞ்ச நாள் போகட்டும். நல்லதா போச்சு, வேலே வேணான்ட்டான். ஆனால் நீ போடுறத நான் போடாமல இருக்க போற. நம்ம பிள்ளைக்கு செய்யாம நீ யாருக்கு தான் செஞ்சிட போற? இந்தாங்க பெரியம்மா, டீ எடுத்துக்கோங்க. பெரியம்மா
எங்க அம்மாவை ஏதாவது சொல்லி ஏத்தி விடாதீங்க. கொஞ்சம் நஞ்சு வசதி உள்ளவங்க இப்படித்தான் என் பிள்ளைக்கு செய்யறேன். என் பிள்ளைக்கு செய்யறதுனால அப்படியே வழக்கமாயிருது. இதனால எத்தனை இல்லாத வீட்டு பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அந்த பாவம் நமக்கு தானே கிடைக்கும். அடுத்தவங்க பாவம் எங்களுக்கு வேணவே வேணாம். நான் அம்மாட்ட கொடுத்தா எதுவும் வாங்கவே மாட்டேன். நல்லாக்கு பதில் சொல்லணும். சரி, நான் வரேன். தௌஹீத் மசாலா படிக்கிறதுங்க. இப்பத்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப தான் வாயாச்சு. காட்சி 3. இரவு நேரம். மணமகனின் அம்மா, மணமகன், மணமகனின் தாதிமா. இந்த மைக் கிட்ட பேசிடாதீங்க, அப்படி காதல விழுந்துரும். காதல் பேசி செவிடு. வலைக்கும் சலாம். வாடா, சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறேன். சாப்பிட்டு காலகாலத்துல தூங்கு. நான் இந்த தோட்ட துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு படுத்துக்கிறேன். ஏமா, அந்த காலத்துல உங்க கல்யாணம் எப்படிமா நடந்துச்சு? நல்லா ஜோரா பண்ணீங்களோ? பின்ன அந்த காலத்துல எங்க அத்தை எனக்கு 200 பவுன் நகை போட்டாருடா. பெரிய மண்டபம், ஜாம்னு விருந்து. நாள் சாயங்காலம் வீட்டு நலங்கு வச்சு. என்னம்மா? அதான்டா மஞ்சா. அப்புறம் நைட்டு மண்டபத்துல சுக்குரானா வானுடிக்கலாம் போட்டு உங்க அத்தாவை குதிரையில ஏத்தி எங்க அத்தா ஊர்வலமா கூட்டிட்டு வந்தாரு. மண்டபமே சீர்சனத்துல நிறைஞ்சிருந்துச்சு. ஸ்பூன்ல இருந்து சில்வர் குடம், பித்தளை அண்டா, சட்டி, பெட்டி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வச்சு ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. எங்க அம்மா எனக்கு பார்த்து நகை துணிமணி எல்லாம் வாங்கி தந்துச்சு. 2 பெட்டி நிறைய பட்டு செல்லாம் பார்த்துக்கேன். ஒரு வாரம் வீடே திருவிழாவாட்டு இருந்துச்சுடா. டெய்லி விருந்துதான். அப்பயே 1 லட்சம் பணம் வச்சு தந்தாடா எங்க அத்தா, தெரியுமா? ஏமா 200 பவுன் நகை போட்டாங்கங்கிற? நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்தே பாக்குறேன். இந்த ஒத்த செயின் தான் போட்டிருக்க. அத்தனை கோட்டு வந்திருந்தீங்கன்னா தாதிமா குப்பிமால உன்னை நல்லா பாத்திருப்பாங்க. ஏமா அப்படிங்கள பத்தி பேசாத. என்ன எங்க வாழ விட்டு அழுக? எங்க அத்தா கிட்ட இருந்த மொத்த சொத்தி வித்து ஒத்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சாருடா. அத்தனையும் புடுங்கி உங்க தாதி உங்க குப்பிகார்களுக்கு போட்டு கட்டி வச்சிருச்சு. 1 வருஷம் கூடி முழுசா எதையும் போட்டிருக்க மாட்டேன்டா. சரி, அந்த 1 லட்சம் என்னாச்சுமா? அதை வச்சுதாண்டா உங்க அத்தா வலிமா விருந்தே போட்டாரு. சும்மாவா? பூவலங்காரோ, வண்டி அலங்காரோ, பந்தல் அலங்காரோ பண்ணதெல்லாம் யார் வீட்டு காசு? எல்லாம் அதுல இருந்துதான். அதோட விட்டாங்களா? நோம்பு நொடி புள்ள பேருன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த ஒத்தை வீட்டி விற்க வச்சுட்டாங்க. பத்தாததுக்கு வட்டிக்கு கடை வாங்கி சாகுற வரைக்கும் சீர்வரிசையா செஞ்சாரு எங்க அத்தா. கடைசியில் அவங்க அண்ணியமாவும் உன் அண்ணாவும் வாடகைக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? வட்டி கட்ட முடியாம திணறி இந்த கஷ்டத்திலேயே எங்க அத்தா மவுத்தாயிட்டாரு. எங்க அம்மா ஒத்தையில கஷ்டப்பட்டுச்சு. அதை கூட வச்சு பாத்துக்கிற குடுப்பனை கூட எனக்கு இல்லாம போச்சு. அப்படியே அவங்களும் மவுத்தாயிட்டாங்க. இத்தனை கஷ்டத்துக்கும் உங்க தாதிதான் காரணம். அல்ல அவங்கள சும்மா விடுவானா? இன்னைக்கு வரைக்கும் உங்க குப்பிமார்களுக்கு கஷ்டம் தீரல. எப்படி தீரும்? அடுத்த வயிற்றுல அடிச்சு பொழைக்கிறவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க? எப்படி என் பாவங்கள சும்மாவே விடாது. அத்தா கடை வச்சிருந்தாருலமா, அது என்னாச்சு? அதை அவர் சொந்தமா சிறுக சேர்த்ததுடா. அதெல்லாம் பறக்கட் செஞ்சான். அதுல தான் இந்த வீட்டையே வாங்கினோம். உங்களை படிக்க வச்சு உங்க அக்கா கல்யாணத்தை வீட்டு பத்திரத்தை வட்டிக்கு அடமான வச்சு கடனை கட்ட முடியாம உங்க ஒத்தா மவுத்தாயிட்டாரு. வட்டி பெருகி குட்டி போட்டு பெரும் சிரமமாயிருச்சு. அதடைக்க நான் பட்ட பாடியிருக்கே என்னை படைச்சவனுக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் கையேந்தாம வாழ்ந்துடணும்டா. ஏமா, உனக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமா? நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டியோ அதே கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கும் கொடுக்க நினைக்கிறியேம்மா. ஏமா, உன்னை கஷ்டப்பட்டனாலதான் நீ குப்பிமாலா கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னியே. அதே மாதிரி எனக்கு வரதட்சணை வாங்கி தங்கச்சிகளுக்கு பாவத்தை அள்ளி தர போறீங்களாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாதிக்கப்பட்டோரின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை. பையன் சொல்றதாம சரி. அந்த காலத்துல நம்ம எதுவும் தெரியாம தப்பு செஞ்சோம். பணம் வாங்கி சீர்கணத்தை வாங்கி என்னத்தான் கண்டுட்டோம். யாருக்கு என்ன நடந்தது? கடங்காரம் தான் மிச்சம். அடுத்தவங்க கஷ்டத்துக்கு நம்ம ஆளைய வேணாம், மறுமைக்காக வேண்டிதான் பார்க்கணும். வரதட்சணை பணத்தை வாங்கினதெல்லாம் அல்ல நான் பாம்பனி தேடிட்டு இருக்கேன். அந்த தப்பை நீ உன் பையனுக்கு செஞ்சிடாத. அஸ்ஸலாமு அலைக்கும். காட்சி 4. காலை நேரம். மணமகன்
மணமகனின் தாதிமா, மணமகன், விருந்தினர், தரகர். வலைக்கும் சலாம். வாங்க வாங்க, நல்லா இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்க்கா. ரொம்ப நாளாச்சு ஊரு பக்கம் வந்து. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரி பேசிட்டு இருங்க, டீ போட்டு வரேன். அதெல்லாம் வேணாம். எல்லா வீட்லயும் டீ குடிச்சு வயிறே நிறைஞ்சிருச்சு. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கா, அவசியமா வாங்க. சரி, பொண்ணு எந்த இடம்? பொண்ணு நல்ல இடம், கொஞ்சம் தூரத்து சொந்தம். நகை பணம் எல்லாம் நல்லா செய்வாங்க. மண்டபம் சாப்பாடு நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. நம்ம வேலை போய் நிற்கிறது மட்டும்தான்க்கா. பொண்ணு வீட்டில் வரதட்சணை தப்பான காரியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அநியாயத்தில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன்ப்பா. குப்பிமா, அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படும் சபைகளில் அமராதீர்கள், நல்லா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதனால இந்த வரதட்சணைக்கு நாங்க சாட்சியாக மாட்டோப்பா. கல்யாணத்துக்கு வரமாட்டோம், கோச்சுக்காதீங்க குப்பிமா. அம்மா, நீங்களாவது வருவீங்களா? போகல, நானே கவலையில் இருக்கேன். சரிங்கக்கா, போயிட்டு வரேங்கக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். பேசாம நம்மளும் வரதட்சணை வேணான்னு சொல்லிடலாமா? அப்ப என்னவெல்லாம்ன்றது? இருக்கிற காசை போட்டு செஞ்சுக்கலாம். இப்பவே பொண்ணு வீட்டுல போய் பேசிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க கேட்ட மாதிரி வேற இடத்துல பொண்ணு அமைஞ்சிருக்கு. இல்லக்கா, பையன் சொன்னா வரதட்சணைலாம் ஹராம்னு. இப்ப எனக்கு பணம், அந்தஸ்து, அழகெல்லாம் முக்கியம் இல்லை. நல்ல மார்க்கப்பட்டுள்ள சாலிகெல்லாம் மருமெல்லாம் பார்த்து கொடுங்கக்கா. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நாடகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நாடகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, வரதட்சணை என்னும் தீமையுடைய விழிப்புணர்வு அனைத்து மக்களிடமும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தினுடைய நோக்கம். இந்த வரதட்சணை என்னும் தீமை இந்த சமுதாயத்துல நிலவி கொண்டுதான் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். இந்த நாடகத்தின் மூலியமாக நாங்க 2 கருத்துக்களை சொல்ல வரோம். ஒண்ணு என்னன்னா, எல்லாரிடத்திலையும் இந்த வரதட்சணை குறித்தான மாற்றம் ஏற்பட வேணும். முதல்ல யாரிடமிருந்து ஏற்படணும்னா, தன்னுடைய மகனுக்கு வரதட்சணை வாங்கித்தான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தாயும் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய தந்தை உங்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய எவ்வளவு சிரமப்பட்டாரோ அதே சிரமத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைக்கலாமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த வரதட்சணை என்பது எப்படி இருக்குன்னா, அடுத்தவரிடமிருந்து அபகரிக்கக்கூடிய செல்வமா இந்த வரதட்சணை இருக்கு. அப்படி பெறக்கூடிய இந்த வரதட்சணை இறைவனின் கோபத்தையும் அழிவையுமே ஏற்படுத்தும் என்பதை இந்த நாடகத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல வரதட்சணை எனும் இந்த தீமையை அடியோடு ஒழித்து கட்டி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் திருமணம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த நாடகத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.